வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போறது அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், ஷாலினி அவர்கள் நடித்து இயக்குனர் சரண் அவர்கள் இயக்கத்தில் 1999ஆம் ஆண்டில் வெளிவந்த படம் 27 வருஷம் ஆச்சு. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அஜித் ரசிகர்கள் அவ்வளவு கொண்டாட்டமா வரவேற்றிருக்காங்க. இந்த படத்தை யூடியூப்ல பார்த்துருப்பாங்க, சன் டிவி, கே டிவி எல்லாத்துலயும் பார்த்ததுக்கு பிறகு திருப்பி திரையில் அஜித்தையும் ஷாலினியும் பார்க்கணும். நான் 9th படிக்கும்போது வந்துச்சு, நான் 7th படிக்கும்போது வந்துச்சு, நான் காலேஜ் 3rd இயர், நான் காலேஜ் 2nd இயர், நாங்கள் கல்யாணம் ஆகும்போது இது வந்துச்சு, இப்படின்னு ஏதேதோ காரணங்கள் சொல்லி அந்த நினைவுகள் நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்கிறோம். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்ப, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த படத்தெல்லாம் பார்த்து அஜித் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இதுதான் கடைசி படமா, இப்படிலாம் பேசியிருப்பாங்கல்ல. அஜித் ஷாலினி கல்யாணம் உண்மையா அப்படின்னு இந்த பேப்பர்ல செய்தியெல்லாம் பரவி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல இந்த படங்கள்லாம் வந்திருக்கும். அப்போ அவங்க 10th 9th 7th, இப்போ நான்லாம் 8th 9th நினைக்கிறேன் இந்த படம் வரும்போதெல்லாம். அப்போ அதையெல்லாம் அவங்களுக்கு மெமரிஸ். இப்போ அவன் பிள்ளையோட வரேன், 4 வயசு பிள்ளைய கூட்டிக்கிட்டு, 8 9 வயசு பிள்ளை இல்லை பையன் பொண்ணெல்லாம் 10th காலேஜ் படிக்கிறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த படம் நான் படிக்கும்போது என்னன்னு தெரியுமா, பசங்க காலேஜை கட்டடிச்சுட்டு போனோம் அப்படின்ட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை காலேஜ் 2nd இயர் படிக்குது. இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் அஜித் படத்தை பார்க்கறது, அமர்கலம். அந்த காலத்து படங்களை பார்ப்பது என்பது நான் பல முறை சொல்லியிருக்கேன். பழைய படங்கள் திருப்பி பார்க்கறது, ஏன்னா நாஸ்டாலஜிக்கா அவனுக்கு. இப்ப நான் அந்த நாகர்கோவில் மினி சக்கரவர்த்தியில பார்த்தேன் இந்த படத்தை. இப்ப சென்னையில கமலா தியேட்டர்ல ரீரிலீஸை 2nd டைம் பாக்குறேன். அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம், அப்ப இருந்த சூழல், அப்ப இருந்த மெச்சூரிட்டி, அப்ப இருந்த எனக்கு அரசியல் சினிமா குறித்த பார்வை, இப்ப எந்த அளவுக்கு நான் என்கிட்ட இருந்து ஒரு வேறுபாடு வந்திருக்கு. அப்ப அஜித் ஷாலினி எப்படி பார்த்திருப்பேன், அப்ப இருந்த சினிமா பார்வை, மோகம், ரசிப்புத்தன்மை, இப்ப இருக்க மெச்சூரிட்டின்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது ஒரு நல்லா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சுவாரஸ்யமான அனுபவம் கிடைக்கும். அதனால இப்ப இந்த படத்திலே பாருங்களேன், இப்ப அமர்கலம் படத்துல அந்த பாட்டு வருது. அந்த லாரன்ஸ் பாடுவார்ல, பொம்பளைங்க சேர்ந்து இங்க குடும்பம் நடத்துது, ஆம்பளையே தெரியாம குழந்தை பிறக்குதுன்னு ஒரு வரி வரும். அந்த வரி வரும்போது நான் இப்ப இந்த 2nd டைம் பார்க்கும்போது அந்த படத்துல அந்த பாட்டுல பார்த்தேன், பின்னாடி ஃபயர் போஸ்டர் ஒட்டியிருக்கு. அப்ப என்னன்னா, எனக்கு நல்லா நான் இருக்கு, ஃபயர் படம் வந்தப்போ மதுரை கல்பனா அண்ணாமலை தியேட்டர்ல குண்டு போட்டாங்க. அது மதவாத அமைப்புகள்லாம் குண்டு போட்டாங்க. இதுன பெண்களா சேர்ந்து இப்படி வாழலாம், தன்பாலின ஈர்ப்பு மாதிரி பெண்களா சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம், ஆண்களே வேணாங்கிற மாதிரி அந்த ஃபயர் படம். நான் இன்னும் அந்த ஃபயர் படத்தை பார்க்கல. ஆனா அது பயங்கர பெண்ணியவாதிகள் மத்தியில், முற்போக்காளர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு விவாத பொருளை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம். அடிப்படைவாதிகள் குண்டு போட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்ப இந்த படத்துல அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த அரசியல் நினைவு வருது. ஃபயர் படம் வந்தப்ப மதுரை அண்ணாமலை தியேட்டர்ல குண்டு போட்டாங்கன்னு சிம்மக்கல்ல, அப்படிங்கிற நினைவு வருது. ஃபயர் கான்செப்ட் தனி, அமர்கலம் கான்செப்ட் தனி. இப்ப ரெண்டையும் இணைச்சு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கான அரசியல் இப்ப பட்டிருக்க முதிர்ச்சியில அப்ப ஸ்கூல் பையனுக்கு இவ்வளவு இது உணர்வு இருந்திருக்காது. அந்த சம்பவங்கள் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னால் உள்ள அரசியலை இப்ப நான் இதனால அசை போட்டு பாக்குறேன், சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பல விஷயங்கள் இதுல வந்திருக்கலாம். வைரமுத்துவினுடைய பாடல் வரிகள் ரொம்ப அழகியலா இருக்கும். குறிப்பா ஷாலினி அவர்களுடைய அந்த சொந்த குரலில் பாட அப்படிங்கிற அந்த பாடல் இருக்குல்ல, அதுல வரிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இந்த பூமி பழைய பூமி அல்லவா, ஒரு புதிய பூமி கொண்டு வா அப்படிங்கிறது இருக்கிறது. உலகம் தூங்கும் ஒற்றை பாடல் அல்லவா, அது உறங்க வைக்கும் எனது, எல்லா வரிகளுமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த திருடா திருடிலையும் அற்புதமான பாட்டு எழுதியிருப்பார் வைரமுத்து. வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். புத்தம் புது பூமி வேண்டும், கிட்டத்தட்ட அதே சாயல தான் இந்த பாட்டு இருக்கும். இந்த மணிரத்னம் படத்துல வைரமுத்து எழுதியிருப்பார் அந்த திருடா திருடியில. புத்தம் புது பூமி வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும், அதே கான்செப்ட்ல தான் இந்த பாடல் இருக்கும். நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நான் கேட்கும் போதுதான் எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இது ஏற்கனவே வைரமுத்து அந்த கான்செப்ட் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. அந்த பாடல் மாதிரியே இந்த பாடல் இருக்கேன்னு இப்படி ஒப்பிட்டு பார்த்தா நிறைய பாடல் வரும். பட் இருந்தாலும் வைரமுத்தினுடைய அந்த அழகியல், இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு வைரமுத்து ரொம்ப நல்ல முக்கியத்துவம் தருவார். அந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல். அப்புறம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த லவ் சாங், அதுதான் அஜித் ஷாலினியுடைய ரொமான்ஸ். அந்த உன்னோடு வாழாத வாழ்வு வாழ்வு, அந்த பாட்டு வரிகள் வைரமுத்து கிளப்பியிருப்பாப்ல. அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை நேசித்தேன். இந்த வரி பெரிய லெவல்ல தமிழ்நாட்டுல அந்த லவ்ங்கிற கான்செப்டை மாத்துச்சு. கொஞ்சம் தாடி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ரவுடித்தனமா இருக்குது, சண்டித்தனம் பண்ற பசங்க இருக்கலாம், ரொம்ப பூஸ்ட் மாதிரி இருந்தாங்க. மாப்பிள்ள இப்படி இருந்தாதான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும் போலடா, பிள்ளை கொஞ்சம் கத்தா இருக்கணும்டா, நல்லா படிச்சா இருந்தா பழம் மாதிரி இருக்க கூடாதா, ஒரு அடாவடித்தனம் பண்ணணும்டா, இப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் எல்லாம் பசங்களுக்கு வந்ததுக்காக இந்த வரி தான். அஜித் ரசிகர்களா அஜித்தோட பேட்டர்ன் மாறினது காரணமும் இந்த பாடல் வரி இந்த படத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதெல்லாம் நிறைய நினைவுகள் இந்த படத்துல இருந்து வர்றது. நான் இப்போ இயக்குனர் சரண் ஏதோ புதுப்பட ரிலீஸ் மாதிரி கமலா தியேட்டருக்கு இந்த படத்தை பண்ணியிருந்தார். இது அஜித் ஃபேன்ஸ், நான் தலைன்னு தான் சொல்லுவேன். அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டு ஒரு முதல் நாள் ஒரு புது படத்துக்கு வர மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணி
விசில் அடிச்சு கைத்தட்டி இயக்குனர் சரண், மியூசிக் டைரக்டர் கமலா தேட்டர் ஓனர் பையன் அப்படின்னு எல்லோருமே ஸ்கிரீன்ல தோன்றி பேசுனது ரசிகர்களுக்கு வேற மாதிரி இருந்தது. வெறும் படம் பார்க்க மட்டும் வரல, நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கிறோம், அஜித் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம், அமர்க்களம் திருவிழாவுக்கு வந்திருக்கோங்கிற மாதிரியான மனநிலை கொண்டு போயிட்டாங்க. எப்பவுமே கமலா தேட்டர் இதை சூப்பரா பண்ணுவாங்க. ரீரிலீஸ் படங்கள் எல்லாத்தையும் அந்த ரசிகர்களோடு இணைஞ்சு பேசுவாங்க. ஆப்ரேட்டர் ரூம்ல இருந்து டக்குன்னு வெளியே வருவாரு கமலா தேட்டர் பையன் வந்து, இந்த பாட்டை ரீரிலீஸ் படவா அப்படின்னு கேட்பாரு. உடனே போடுங்க அப்படின்னு அந்த பாட்டு ஓடும். இப்ப இந்த சத்தமில்லாத தனிமை கேட்டேன், அந்த பாட்டு திருப்பி போடுங்க, அந்த பாட்டை திருப்பி போடுங்க, ஒன்ஸ் மோர் போடுங்க, ஒன்ஸ் மோர் போடுங்க அப்படின்னு படமே ரீரிலீஸ். அந்த ரீரிலீஸ் ஆகிற படத்துல பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்டு அலப்பறதா செம ஜாலியா பசங்க என்ஜாய் பண்ணி கமலா தேட்டர்ல லைட்டு போட்டு செமையா பசங்க என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அது ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே. நம்ம சின்ன வயசுல பார்த்ததை கொஞ்சம் இப்ப குழந்தைகளோட சேர்ந்து பாக்குறப்ப, நம்ம பள்ளி கல்லூரி பருவங்கள்ல வந்த விஷயத்த இப்ப நம்ம ஸ்கூல் குட்டி பசங்களோட போய் பாக்குறதுங்கிறது ஒரு அனுபவம் தான். அந்த விதத்துல அமர்க்களம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட ரீரிலீஸ் பார்த்தது எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்தது. நான் நாகர்கோவில் மினி சக்கரவர்த்தியை பார்க்கும்போது கூட இந்த அலப்பறை கிடையாது, இத்தனை கைத்தட்டு கிடையாது. ஏன்னா அப்ப அஜித் இவ்வளவு பெரிய ஹீரோ கிடையாது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இமேஜா வர்றாரு. இந்த படத்துல கூட பாருங்க, லக்கி ஸ்டார் அஜித் தான் போடுவாங்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு போட மாட்டாங்க. ஆனா இப்ப அஜித் பெரிய ஹீரோ இல்லையா, அதனால அவருடைய மாண்டேஜ் எல்லாம் கட் பண்ணி தியேட்டர்ல வேற மாதிரி போட்டு செமையா பண்ணியிருந்தாங்க. வைரமுத்து எஸ்பிபிக்கு இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அந்த சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்ல, ஆறாம் வீரலாய் பேனா கேட்டேன், ராஜராஜனின் வாளை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன். அவர் அந்த கேட்கிற அந்த தன்மைகள், வைரமுத்துடைய வரிகள், எஸ்பிபியினுடைய குரல்னு எல்லாமே பெரிய லெவலில் பாராட்டப்பட்டது. அந்த சமயத்துல நல்ல நினைவு இருக்கு. எல்லோருக்குமே இந்த படத்தை விட அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அப்படிங்கிறது. அந்த படத்துல ஸ்பீடா அஜித் நடப்பாப்புல கேமராவை இது பண்ணி விடுவாங்க. அவ்வளவுதான். இந்த பாட்டுக்கு இதுதான் ஸ்டெப், இதுதான் கான்செப்ட்னு அந்த வரிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப அழுத்தமானது. அந்த பாடல் வரியில சரண் வந்து அந்த பாட்டினுடைய தொடர்ச்சியா கிளைமேக்ஸ்ல ஒரு வசனம் வச்சிருப்பாரு. நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதை உன்னால புரிஞ்சுக்க முடியல, நீ என்னென்னமோ கேட்கிற, அது மட்டும் உனக்கு கிடைச்சிருமான்ட்டு, வாசு நீ கேட்கிற எதுவுமே உனக்கு அந்த கிடைக்காது அப்படின்னு ஷாலினி சொல்றப்ப அது ஒரு அழுத்தமான வசனம். இந்த பாட்டோட வரிகளையும் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல ஷாலினி பேசுறது நீங்க லிங்க் பண்ணி பார்த்தா தான் அது புரியும். அந்த கேட்டேன்கிறதா அந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயம். அஜித் கேட்கிறாருல, சத்தமில்லாத தனிமையிலிருந்து எல்லாம் கேட்டேங்கிறாருல, சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் எல்லாமே. ஷாலினி கடைசி டைலாக் சொல்லுவா, நீ மனித புரிஞ்சுக்க தெரியல, என்ன கேட்டேனே உன்னால புரிஞ்சுக்க முடியல, இதுல நீ 1000 கேட்கிற, உனக்கு எப்படி கிடைக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதான் படத்தினுடைய அடிநாதம். அது முடிஞ்சோன சூப்பர் பாட்டு, நீங்கள் என்னை, அந்த பாட்டு அது சூப்பர் பாட்டு. சோ இந்த பாடல்ல இருந்து இந்த படத்தை நீங்க கவனிக்கணும். இந்த பாடல் தான் இந்த படத்தினுடைய மையப்பொருள். இந்த படத்தினுடைய கருவே அந்த பாடல் தான். அது அற்புதமா வைரமுத்து வந்து பண்ணியிருப்பாரு. வெறுமனே படத்துக்கு சம்மந்தம் இல்லாத பாடல் வரிகள் கிடையாது. சும்மா இந்த சீன்ல ஒரு லவ் சாங் வைங்கிற மாதிரி சும்மா ஒரு ஹைப்பா ஒரு பாட்டு வைங்கன்னு வைக்கல. அந்த கதை கருவுக்கு ஏற்ற பாடல் அது. அந்த பாடல்ல இருந்து தான் கிளைமேக்ஸ்ல ஷாலினி வசனம் பேசுறது, கடைசியில உங்களுக்கு திருப்பி அது கிடைச்சிடுறது, நீ கேட்டது கிடைச்சிருச்சு வாசு அப்படிங்கிறதோட படம் முடியுது. ஸோ இவ்வளவு அனலிட்டிக்கலா கண்டிப்பா என்னுடைய 13, 12, 14 வயசுல இந்த படத்தை நான் பார்க்கல. இப்பதான் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அமர்க்களம் ரீரிலீஸ் என்னுடைய பள்ளி கால நினைவுகள், குழந்தை பருவ நினைவுகள், அன்றைய காலத்தில் பேசிய அரசியல் எல்லாத்தையும் நினைவுபடுத்துச்சு. குறிப்பா இதுல அண்ணாமலை ரஜினியை 2 சீன்ல காமிக்கிறாங்க. அது ரஜினி ரசிகர்களுக்கு வைப்பா இருந்தது. ஏன்னா கவிதாலயா பாலச்சந்தர் கான்செப்ட்ல அந்த அண்ணாமலை கூடையில் என்ன பூ குஸ்புன்னு ரஜினி காமிக்கும் போது அதுக்கும் தியேட்டர்ல அலறாங்க. ஏன்னா அஜித் ரசிகரோ யார் ரசிகரோ, ரஜினியை ஸ்கிரீன்ல காமிச்சா கத்தாம இருப்பாங்களா? இந்த ஜென்ரேஷன் முதல்ல கொண்டு ரஜினியை காமிச்சோன்னு கத்துனாங்க. சூப்பரா இருந்துச்சு. அமர்க்களம், அண்ணாமலை, ஸ்கிரீன், ரீரிலீஸ், ஒன்ஸ் மோர், இயக்குனரே தோன்றி பேசினது, டைரக்டரே தோன்றி பேசினதுன்னு எல்லாமே நல்ல வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த அஜித் ரசிகர்களுக்கு இன்னொரு நல்ல செய்தியை இயக்குனர் சரண் சொல்லியிருந்தாரு. காதல் மன்னன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா சொன்னாரு. நானும் பர்சனலா போய் கேட்டேன், கண்டிப்பா ஜீவா காதல் மன்னனா அடுத்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி. காதல் மன்னன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் 8th நினைக்கிறேன், 98 8th படிக்கிறேன். அது ஒரு வித்தியாசமான கதை, ஒரு மரபை உடைத்த படம் காதல் மன்னன். அதை பற்றி நான் திருப்பி பேசுறேன். ஒரு மரபு, திருமணம், கான்செப்ட், குடும்பம்ங்கிற அமைப்பினுடைய மரபை உடைத்த ஒரு புரட்சிகர கரு அந்த படத்துல உண்டு காதல் மன்னன்ல. அந்த படத்தை பத்தி நான் தனியா காதல் மன்னன் ரீலீஸ் ஆகும்போது நான் பேசுறேன். ஓகேவா? ஓகே. அமர்க்களம் பக்கத்துல எங்கேயாவது ரிலீஸ் ஆயிருந்தா, நீங்க அஜித் ரசிகரா இருந்தா, இந்த படத்தோட ஸ்டோரிஸ் கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கும், வைரமுத்தோட பாடல்கள் இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க தியேட்டருக்கு போய் திருப்பி ஒருக்க என்ஜாய் பண்ணி வைப் மோடுக்கு போய் என்ஜாய் பண்ணி பாருங்க. நன்றி. இது போன்ற சினிமாவை எவ்வாறு அணுக வேண்டும், சினிமாவினுடைய ஒவ்வொரு பகுதியும் எப்படி பார்க்க வேண்டும், அதற்கும் சமூகத்திற்கும் அரசியலுக்கும் தற்கால நிகழ்வுகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை இது போன்ற கோணங்களில் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.